பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. ஐந்தாவதாக, உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. ரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்தன்னா, இப்ப அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இவருக்கு இல்ல. அது இங்கிலீஷ் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, salvation. நான் வாசிக்கிறேன், restore unto me the joy of the salvation. மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுங்க. என்கிட்ட என்ன இல்ல, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் போச்சு. நான் பாவம் செய்கிற போது, நான் அந்த ஸ்திரீயோடு விபச்சாரம் பண்ணுகிற போது, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சணத்தின் சந்தோஷம் என்னை விட்டு என்ன பண்ணுச்சு? அதனால திரும்பவும் எனக்கு என்ன பண்ணுங்க, திரும்பவும் எனக்கு தாரும், திரும்பவும் எனக்கு தாரும் எனக்கு பொருள் ஏற்கனவே இருந்துச்சு. இப்போ ஜஸ்ட் நவ் போச்சு. ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் இப்ப எனக்கு இல்ல, இப்ப இல்ல, எனக்கு போச்சு. எனக்கு என்ன ஆச்சு? இப்போ அது நான் பாவம் பண்ணதுனால அந்த ரட்சணிய சந்தோஷம், நான் ரட்சிக்கப்பட்டிருந்த சந்தோஷம் இப்ப எனக்கு இல்லை. நான் ஆதியில் கொண்டிருந்த பக்தி, நான் ஆதியில் கொண்டிருந்த அதற்காக இருந்த வைராகியம் இப்ப எனக்கு இல்லை. கர்த்தர் என்னை ஆதியில் பின்னாடி சுற்றி இருந்த என்னை கூட்டு அபிஷேகம் பண்ணும்போது என் மேல இருந்த அந்த சந்தோஷம் இப்ப இல்லை. எனக்கு அந்த ரட்சணிய சந்தோஷம் போச்சு. திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உற்சாகமான ஆவி. ஒன்று நிலவரமான ஆவி, இன்னொன்று பரிசுத்த ஆவி, மூன்றாவது உற்சாகமான ஆவி. ஒரே டைம்ல ஒரு பாவம் போறது 6 காரியம். அது முக்கியமா 3 ஆவி. ஒண்ணுதாயா, சிம்பிள் தானயா, கேஷுவலா சொல்லிடுறோம். இது என்ன பாவம்? பரியாசம் பண்றது என்ன பாவம்? பாவம். நான் சொன்னேன், கிண்டல் பண்றது பின்னாடி அவங்க